தேர்ஸ்டே மார்னிங் அக்கா பசங்க 2 பேருக்குமே பெரியவளுக்கு 7:10க்கு ஸ்கூல் பஸ் வந்துடும், சின்னவளுக்கு 7:30க்கு. இங்கே என் பசங்களுக்கு அந்த டைம் தான் வந்து எந்திரிச்சுப்பாங்களே ஸ்கூல் கிளம்புறதுக்கு. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அவங்க 7 o'clockலாம் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போயிடணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அதே டைமிங் பழகிட்டாங்கன்றதால ஏர்லியாகவே எந்திரிச்சிடுறாங்க 2 பேருமே. ஸோ நானுமே அவங்களோடய எந்திரிச்சிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு பசிக்கும் அப்படின்றதால பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ராகி கஞ்சி தான் ரெடி பண்ணேன். கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். வாழைத்தண்டு நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு பொரியலுக்கு வந்து பாசிப்பருப்போ இல்லை துவரம் பருப்போ ஒரு கைப்பிடி ஊற வச்சு தாளிப்பு கூட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு வந்து அரிசி கழுவின தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மோர் கலந்து அதில் கட் பண்ணி போட்டோன்னா கருப்பாகாது. நல்லா மெலிசாக அரிஞ்சு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து ஃபைனலாக இறக்க போகும்போது தேங்காய் பூ ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் 2 தடவையாவது கண்டிப்பாக செஞ்சுருவேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.